பைபிள் சொல்லுது. 105ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிங்க. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. 9-10 நான் வாசிக்கிறேன். அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, அது என்ன உடன்படிக்கைன்னு அடுத்து சொல்றார் பாருங்க. 11வது வசனத்துல, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இப்ப இவங்களோட கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? கானான் தேசத்தை தருவேன் என்றார். இதுதான் அவங்களோட கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வசனம் என்ன சொல்லுது? நித்திய உடன்படிக்கை அப்படிங்குது. அந்த உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு கூட இந்த கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே இருக்கிறார்கள், அதாவது இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் அந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அவங்களை நீங்க எங்க சிதறடிச்சாலும் திருப்பி கூட்டிட்டு வந்துருவார். எந்த ஊருக்கு அவங்க பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் திருப்பி வந்துருவாங்க. ரோமாபுரியை விட்டு வெளியே சிதறடிக்கப்பட்டாலும் திருப்பி அவங்க வந்துருவாங்க. நீங்க எங்க அவங்களை அமுச்சு விட்டாலும் திருப்பி கொண்டாந்துருவார் ஆண்டவர். அது ஒரு காலகட்டம் தான் அவங்களை அனுப்புவார். அனுப்பி திருப்பி கூட்டிட்டு வந்துருவார். ஏன்னா அது நித்திய உடன்படிக்கை. அது அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவங்கள திருப்பி அங்கே கூட்டிட்டு வந்துருவார். அந்த தேசத்தை கொடுத்துருவார். இது நித்திய உடன்படிக்கையா? இப்போ நம்ம எடுத்துப்போமே. அப்போ இது நித்திய உடன்படிக்கையாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இதுவும் நித்திய உடன்படிக்கை அல்ல. எட்டர்னல் கவனன்ட் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இது என்னங்க உடன்படிக்கை? 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 16வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள் அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் கானானுக்கு வந்துட்டார். ஈசாக்கு கானானில் பிறந்துட்டார். சிரியா தேசத்துக்கு போன யாக்கோபு திருப்பி வந்துட்டார். அதான் வசனம் சொல்லுது, ஈசாக்கு கிட்ட ஆணையை அவர் நிறைவேற்று, யாக்கோபு கிட்ட சொன்னதையும் நிறைவேற்று. என்னது? கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன். திருப்பி தந்துட்டார். அப்புறம் எகிப்துக்கு அவங்க அடிமையாக போனாங்க. திருப்பி 400 வருஷம் கழிச்சு வந்துட்டாங்க, கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்தாங்க. அதுக்கு பிறகு ரோமாபுரிக்கு பிறகு, ரோமனுடைய ஆட்சிக்கு பிறகு அவர்கள் உலகம் எங்கும் சிதறி போனார்கள். 1948 வந்துட்டாங்க. இட்ட ஆணையை நிறைவேற்றினார். அப்போ உடன்படிக்கை இருக்கு. ஆனால் இந்த உடன்படிக்கை, இந்த தேசத்துக்கான உடன்படிக்கை, இந்த தேசம் இல்லாமல் போகும்போது இந்த உடன்படிக்கையும் இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனால், அந்த தேசத்தில் அவர்கள் குடியிருந்த பிறகு, இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தின பிறகு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஒன்று தோணுகிறது, இந்த தேசத்தை ஆண்டவர் எனக்கு தருவேன்னாரு, நான் வந்துட்டேன். ஆனால் எனக்கு இதல்ல, இதிலும் மேன்மையான ஒரு பரமதேசத்தையே வச்சிருக்கிறாரு. எனக்கு அதோடு கூட தான் உடன்படிக்கை வேணும். ஏன்னா இந்த உடன்படிக்கைக்கு நான் கானானுக்குள்ளே வந்துட்டேன். 175 வயசில் நான் செத்துட்டேன். நான் செத்த பிறகு என் உடன்படிக்கை என்னோட போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் என் கர்த்தர் அடுத்து என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு கிட்ட ஆணையை நிறைவேற்றுகிறார். இப்போ ஈசாக்கோட கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நீ இந்த தேசத்து தானே குடியிரு, நான் இங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஈசாக்கு மரணத்தோடு கூட அந்த உடன்படிக்கை முடிவடைகிறது. யாக்கோபுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு, நான் உன்னை திரும்பி இங்கே வர பண்ணுவேன். யாக்கோபோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது யாக்கோபோடு கூட அந்த உடன்படிக்கை முடிவடைகிறது. இஸ்ரவேலோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்படி அவங்களோட பண்ணி பண்ணி அந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் இந்த உடன்படிக்கை முடிவுக்கு வரும். முழு பூமியும் இல்லாமல் போகும்போது, கானான் தேசமும் இல்லாமல் போகும்போது, இஸ்ரவேலும் இல்லாமல் போகும்போது, அல்லது அவர்களை திருப்பி கொண்டு வந்து விட்ட பிறகு, அங்க வந்த உடன்படிக்கை பண்ணின ஆபிரகாமுக்கு தெரியுது, நான் வந்துட்டேன், உடன்படிக்கைப்படி எனக்கு கிடைச்சிருச்சு, இது என் பையனுக்கும் கிடைச்சிரும், என் பேரப்பிள்ளைக்கும் கிடைச்சிரும். ஆனா எனக்கு இது வேண்டாம். இந்த உடன்படிக்கை ஒரு டெம்பரவரி. இந்த உடன்படிக்கை ஒரு டெம்பரவரியான உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை இருந்தாலும் இது பூமிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும், எருசலேம்னு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும், கானான் தேசம் ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடன்படிக்கை. இதை காட்டிலும் மேலான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அழியாத பரம தேசத்தையே அவன் நாடினான். இந்த தேசத்தை அல்ல, மேலான தேசத்தை அவன் நாடினான். அப்படின்னா எனக்கு இதோடு கூட பண்ற உடன்படிக்கை இல்லப்பா, எனக்கு மேலான தேசத்தோடு கூட உடன்படிக்கை பண்ண. என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம உடன்படிக்கையை ஆண்டவரோட கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, என்ன விதமான உடன்படிக்கையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம கேட்கிற உடன்படிக்கையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குதா? இதை விட லோ லெவல்ல இருக்குது. நோவாவோட பண்ண உடன்படிக்கையா இருக்கட்டும், அதற்கு பிறகு பண்ண ஆபிரகாமோடு பண்ணுகிற உடன்படிக்கையா இருக்கட்டும், அல்லது யாக்கோபோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையா இருக்கட்டும், இந்த உடன்படிக்கை எல்லாம் பூமியிலேயே மேலான உடன்படிக்கை. பூமி அழியாதபடி உடன்படிக்கை, மாம்ச ஜந்துக்கள் அழியாதபடி ஒரு உடன்படிக்கை,
முழு தேசத்தையும் சுதந்திரிக்கிற உடன்படிக்கை, இவ்வளோ பெரிய உடன்படிக்கையுமே அவர்கள் சொல்றாங்க இது நித்தியம் இல்லை. கர்த்தர் சொல்றார் நித்தியம். எது நித்தியம்? இது இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை இருக்கும், இது இல்லைன்னா அந்த உடன்படிக்கை இருக்காது. அப்ப இது நித்தியம் இல்லை, எவர்லாஸ்டிங், அது இருக்கிற வரைக்கும் இருக்கும். இதை புரிந்து கொண்ட ஆபிரகாம், இதை உணர்ந்து விட்ட ஆபிரகாம் சொல்றாரு, கானானுக்கு வந்துட்டேன்ப்பா, எனக்கு உடன்படிக்கையும் நிறைவேறிடுச்சு, கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரு, பேரப்பிள்ளை வரைக்கும் நான் பார்த்துட்டேன், யாக்கோபு வரைக்கும் அவர் பார்த்துடுறாரு, ஆபிரகாம் பார்த்துட்டேன். ஆனால் இது அல்ல, இதிலும் மேலான பரமதேசம், அதுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கையை நான் செய்யணும். அப்படின்னா இதுவும் நித்தியமான உடன்படிக்கை அல்ல, இதிலும் மேலான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. சரி, அது என்ன உடன்படிக்கை? வேற ஏதாவது ஒரு நித்திய உடன்படிக்கை இருக்குதா? இதை விட மேலான ஒரு உடன்படிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அப்புறம் இஸ்ரவேலோடு கூட ஒரு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட, இஸ்ரவேல் சபையோடு கூட பண்ணுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையா மாத்துறார். நித்திய உடன்படிக்கையா என்ன சொல்றாரு? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இந்த ஓய்வு நாளை குறித்ததான வாதங்கள் இருக்கிறது, தர்க்கங்கள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது. நான் வாதத்துக்கும் வரவில்லை, தர்க்கத்துக்கும் வரவில்லை, நான் வசனத்தின் அடிப்படையில் போகிறேன். ஓய்வு நாள் எப்பொழுது உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டது? அதுதான் ரொம்ப முக்கியம். யாரோடு ஏற்படுத்தப்பட்டது? அது அதை விட முக்கியம். ஓய்வு நாள் இருக்கிறது, ஆனால் உடன்படிக்கையாக எப்பொழுது மாறியது? ஆபிரகாமுடைய மாம்சம் இருக்கிறது, ஆனால் மாம்சத்தில் எப்பொழுது உடன்படிக்கை வந்தது? 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தான் மாம்சத்தில் உடன்படிக்கை வருகிறது. அது வரைக்கும் மாம்சத்தில் உடன்படிக்கை இல்லை, விருத்த சேதனம் உடன்படிக்கையாக இல்லை. அதே மாதிரி தான் ஓய்வு நாளும் இருக்கிறது, ஆனால் ஓய்வு நாள் எப்பொழுது உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டது? இப்போ ஆபிரகாமுக்கு கொண்டு விருத்த சேதனம் உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டபடியினால ஆதாம் காலத்திலிருந்தே இந்த ஓய்வு நாள் எனக்கு உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் தப்பா போயிடும். ஆதாம் காலத்திலிருந்தே மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும், மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணாதவன்லாம் பாவி அப்படின்னா இல்லை. ஏன்னா அவனுக்கு அது உடன்படிக்கையா இல்லை, ஆனால் அவனுக்கு மாம்சம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓய்வு நாள் இருந்துச்சு, அது உடன்படிக்கையா இல்லை. அதே மாதிரி ஓய்வு நாள் எப்பொழுது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது? இஸ்ரவேல் புத்திரருக்கு அழகா சொல்லுது 16ல், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும். இது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் புத்திரரோடு கூட செய்யப்பட்ட உடன்படிக்கை. எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டு மாம்சத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அது யாருக்கு இருக்கு? ஆபிரகாம், ஈசாக்குக்கு தான் இருக்கிறது, அவர் சந்ததிக்கு தான் இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நான் விருத்த சேதனம் பண்றோமா? அந்த உடன்படிக்கையை மாம்சத்தில் பண்றோமா? இல்லை. ஏன்னா இப்ப நமக்கு அந்த உடன்படிக்கை இல்லை. மாம்சத்துக்கான காரியம் முடிவடைந்து விட்டது. அப்படின்னா மாம்சத்திலே இல்லையா? இல்லை, மாம்சத்துக்கான காரியம் முடிவடைந்து விட்டதுன்னா இனி நான் மாம்சத்தில் இருந்தாலும் எனக்கு உடன்படிக்கை மாம்சத்தில் தேவைப்படவில்லை. ஆவியானவர் எனக்குள்ள வந்து விட்டபடினால இனி என் உடன்படிக்கை ஆவியில் இருக்கிறது, மாம்சத்தில் இல்லை. அதே மாதிரி தான் ஓய்வு நாள் என்கிற உடன்படிக்கையானது எப்பொழுது வரைக்கும் அந்த ஓய்வு நாள் உடன்படிக்கை இருக்கிறது, அதை நீங்க பார்க்கணும். இது யாருக்கு ஏற்படுத்தப்பட்டது? இஸ்ரவேலர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதுவும் எப்பொழுது? எகிப்திலிருந்து விடுதலையான பிறகு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த ஓய்வு நாளை இஸ்ரவேலர்கள் தலைமுறையாக பின்பற்ற வேண்டும். வசனம் தெளிவா இருக்கு. தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசாரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். யார் செய்யணும்? இஸ்ரவேல் புத்திரர் செய்யணும். அப்ப இந்த ஓய்வு நாள் என்கிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா? ஒரு சிலர் சொல்லுகிறபடி அது கடைசி வரைக்கும் இருக்கிற உடன்படிக்கையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு அது உடன்படிக்கை. இஸ்ரவேல் புத்திரர் எப்போது தங்கள் தேசத்துக்குள்ளே இருந்து அவர்களை ஆசாரிக்கிறார்களோ அது அவங்களுக்கு உடன்படிக்கை. ஆனால் இந்த ஓய்வு நாளுக்குரியதான ஆசாரிப்பு இஸ்ரவேல் புத்திரர் தேசத்தை விட்டு வெளியே போன பிறகு அதை ஆசாரிக்கிறதும் ஆசாரிக்காததும் அவர்களுடைய விருப்பம். இப்போ உதாரணமா ஓய்வு நாள தானியேல் ஆசாரிச்சிருப்பாரா? பாபிலோன்ல நெகேமியா ஆசாரிச்சிருப்பாரா? எஸ்தர் ஆசாரிச்சிருப்பாங்களா? மொர்தெக்காய் ஆசாரிச்சிருப்பாரா? பவுல் கடல் மேல 14 நாள் இருந்தாரே, ஆசாரிச்சிருப்பாரா? இந்த உடன்படிக்கை எங்கே முடிவுக்கு வருகிறது அப்படின்னு பார்க்கணும். ஓய்வு நாள் என்பது முடிவுக்கு வந்துவிட்ட உடன்படிக்கையா? இதுல தான் ஒரு சின்ன விஷயமும் இருக்கு.
இது டெம்பரவரியா நிறுத்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கை. இது மீண்டும் கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு நியாயப்பிரமாண காலம்னு ஒன்று வரும்போது அப்பொழுது யூதர்கள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள். அதனால தான் யூதர்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளாவது இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்வார். அப்ப இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கை என்பது எப்பொழுது வருகிறது? அது இஸ்ரவேல் புத்திரரோடு ஏற்படுத்தப்பட்டு எப்பொழுது உடன்படிக்கை இஸ்ரவேலோடு கூட முடிவடைகிறதோ, ஏன்னா நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலோடு கூட முடிவடைந்து விட்டது. இப்போ நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி நாம இல்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி நீங்கள் நான் இல்லைன்னா இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கையும் இப்பொழுது இல்லை. இது நித்திய உடன்படிக்கைனா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் புத்திரர் நியாயப்பிரமாணத்தை எப்பொழுதெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ அப்போது வரைக்கும் இது இருக்கும். எப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் இல்லாமல் போகிறார்களோ, எப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாமல் போகிறதோ அப்பொழுது ஓய்வு நாளும் இல்லாமல் போகும். இப்போ ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இந்த யாக்கோபுக்கும் இந்த ஓய்வு நாள் பிரமாணமாக இல்லை. ஏன்னா அப்பொழுது இஸ்ரவேலர்கள் இல்லை. ஆபிரகாம் இஸ்ரவேலன் இல்லை, எபிரேயன். ஈசாக்கு இஸ்ரவேலன் இல்லை, எபிரேயன். யாக்கோபு தான் இஸ்ரவேல். ஆனால் உடன்படிக்கை வரவில்லை. இஸ்ரவேலுடைய புத்திரருக்கு அது வந்தது, மோசேயின் மூலமாக வந்து அப்பொழுது அது ஓய்வு நாளாக மாற்றப்பட்டது. அது வரைக்கும் ஆபிரகாம் ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணார்னு இல்லை, ஈசாக்கு ஃபாலோ பண்ணார்னு இல்லை. இந்த உடன்படிக்கை ஒரு நாள் ஏற்படுத்தப்பட்டது. எப்படி நோவாவோட பண்ணாரோ, ஆபிரகாமோடு கூட பண்ணாரோ, அதே மாதிரி தான் ஈசாக்கோட பண்ணாரோ, அதே மாதிரி தான் இஸ்ரவேல் புத்திரரோடையும் பண்றார். இதுவும் நித்தியமாக இருக்க முடியாது. ஏன் முடியாது? ஒரு நாள் இந்த தேவனை தேடுகிற காலம், நியாயப்பிரமாண காலம் ஒரு முடிவுக்கு வரும்போது ஓய்வு நாளும் முடிவுக்கு வந்துடும். ஒரு நாள் நியாயப்பிரமாணம் திருப்பி தொடங்கும் போது 7 வருஷம் உபத்திரவ காலம் வரும்போது அவர்கள் மீண்டும் அதை ஃபாலோ பண்ண தொடங்குவார்கள். மீண்டும் அது இல்லாமல் போகும். இப்படி ஒரு பூமியே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி அப்புறம் இந்த உடன்படிக்கை இருக்கும் சொல்லுங்க? இஸ்ரவேல் புத்திரரே இந்த பூமியிலேயே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம எப்படி அதை ஆசாரிக்க முடியும்? அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும், எந்த உடன்படிக்கையும் நித்திய உடன்படிக்கை அல்ல. நோவாவோடு பண்ணதும் நித்திய உடன்படிக்கை அல்ல. அதற்கு பிறகு ஆபிரகாமோடு கூட பண்ணதும் நித்திய உடன்படிக்கை அல்ல. அதாவது விருத்த சேதனம். நோவாவோட பண்ணது உலகை அழிக்க மாட்டேன்னு சொன்னதான பாதுகாப்பு உடன்படிக்கை. அல்லது அதற்கு பிறகு ஈசாக்கோடு பண்ணதாக இருக்கட்டும், யாக்கோபோடு பண்ணதாக இருக்கட்டும், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டாலும் அது எதோடு பண்ணப்பட்டதோ அது இருக்கிற வரைக்கும் தான், பூமி இருக்கிற வரைக்கும் தான் நோவாவோடு கூட நித்திய உடன்படிக்கை. மாம்சம் இருக்கிற வரைக்கும் தான் ஆபிரகாமோடு கூட பண்ண மாம்சத்துக்கான அந்த விருத்த சேதனம். இந்த பூமியில இஸ்ரவேலர்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமியில இஸ்ரவேலோடு கூட பண்ணின உடன்படிக்கைகள். அது ஓய்வு நாளோ விருத்த சேதனமோ எதுவாக இருந்தாலும். அப்போ உண்மையிலேயே நித்திய உடன்படிக்கை என்ன? எது பரலோகம் வரைக்கும் இருக்கு? ஏன்னா பரலோகம் தான் நித்தியம். காணுகிறவைகள் அநித்தியமானது, காணாதவைகள் நித்தியமானது. அப்ப நீ காண்ற இந்த பூமியோடு கூட பண்ற எந்த உடன்படிக்கையும், கர்த்தர் உன்னோடு கூட பண்ணுகிற எந்த உடன்படிக்கையும், இது இல்லாமல் போகும்போது அந்த உடன்படிக்கையும் இல்லாமல் போகும். அதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். உன்னுடைய சிந்தனை, தாட்டு, உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நித்திய உடன்படிக்கையை நோக்கி இருக்க வேண்டும், பரலோகத்தை நோக்கி இருக்கணும். அழிய போகிற இந்த உடன்படிக்கையோடு கூட, முடிவிட போகிற இந்த உடன்படிக்கையோடு கூட நீ எதிர்பார்த்திருப்பாயான ஒரு டெம்பரவரி, நீங்க இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அந்த டெம்பரவரி உடன்படிக்கை தான் மேலானதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடியே இஸ்ரவேலர்கள் மாதிரி நீ ஓடிக்கிட்டே இருப்பினா நித்திய உடன்படிக்கை உனக்கு கிடைக்காமல் போயிடும், அல்லது நித்திய உடன்படிக்கை உனக்கு தெரியாமல் போயிடும். நீங்க நித்திய உடன்படிக்கை இருக்கிற இடத்துக்கு போகாமல் போயிடுவீங்க. எது நித்திய உடன்படிக்கை? எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட அந்த உடன்படிக்கையை பண்ணுகிறார்? எது என்னை நித்தியமாய் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ண வைக்க போகிறது? ஏன்னா பண்றவரும் இருக்கணும், பண்ணப்படுறவரும் இருக்கணும், 2 பேரும் இருக்கணும். 2 பேரும் கடைசி வரைக்கும் இருந்தால் தான் அது நித்திய உடன்படிக்கை. 2 பேரும் பண்றாங்க, அதில் ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த உடன்படிக்கை இல்லாமல் போயிடும். கர்த்தர் பூமியோட பண்ணார், பூமி இல்லாமல் போச்சுன்னா அந்த உடன்படிக்கை போயிருச்சு. கர்த்தர் மாம்சத்தோடு பண்றாரு, மாம்சம் இல்லாமல் போயிருச்சுன்னா அது போயிருச்சு. கர்த்தர் ஓய்வு நாளோடு கூட பண்ணுகிறார், ஓய்வு நாள் இல்லாமல் போச்சுன்னா அந்த உடன்படிக்கை போயிடுச்சு. அப்ப எது நித்திய உடன்படிக்கை? ஆண்டவர் எதோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அது நித்தியமாக இருக்கணும். ஏன்னா இவர் நித்தியமானவர். 2 பேர் இருந்தாதான் அது நித்திய உடன்படிக்கை. அப்ப எந்த உடன்படிக்கை நித்தியமாக இருக்கிறது? இப்போ ஒரு வசனத்தை நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்த போது எனக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் அங்கே ஒரு விஷயம் சொல்றார் பாருங்க. இதை நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிருந்திருப்போம், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மகத்துவமான காரியம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம்
2-3 வசனங்களை நான் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. நமக்கு பொறுத்த வரைக்கும் வானவில் என்பது நமக்கு தெரியும். என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் நோவாவோட பண்ணும்போது என்ன சொல்கிறார் அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது 15-16 வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். நல்லா கவனிங்க. இந்த வில் என்பது கர்த்தர் உடன்படிக்கையை நோக்கி பார்ப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அந்த வில் அப்படி வந்த உடனே ஐயோ இவங்களை நான் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வில் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குது. நம்ம உடன்படிக்கை அடையாளமாக என்ன பண்ணுவோம்னா ஒரு சைன் பண்ணுவோம், உடன்படிக்கைக்கு ஒரு கை நாட்டு வைப்போம், சாட்சி கையெழுத்து ஒருத்தரை போட சொல்லுவோம். நான் ஒருத்தரோட உடன்படிக்கை பண்ணிட்டாலும் எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் சாட்சி வேணும். அது அது அந்த அவரை பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த வில்லை சொல்கிறார். இப்போ நீங்கள் பரலோகத்தில் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மரகதம் போல இருக்குது. வானவில்லுனாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? வானவில் 7 கலர். அதான் நம்ம சொல்லுவோம். விப்யார்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வயலட், இண்டிகோ, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், க்ரீன் அப்படின்னு சொல்லி. வானவில் 7 கலரில் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் வானவில். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது? ஒரு வில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது. அப்போ அந்த வில் என்பது ஒரு உடன்படிக்கை நமக்கு நல்லா தெரியுது. இப்போ இவர் சிங்காசனத்துக்கிட்ட நிற்கிறார், உட்கார்ந்துருக்கிறார் பிதாவாகிய தேவன். இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்காசனத்தில் கிட்டி நெருங்கி சேருகிறோம்னு இருக்கு. சிங்காசனத்தில் கிட்டி நெருங்கி சேருகிறோம். அப்போ சிங்காசனத்துக்கிட்ட போகிற நீங்களும் நானும் மாம்சத்திலிருந்து பூமியிலிருந்து வந்தவங்க, பாவத்தில் உருவானவங்க, தாயின் கருவிலே பாவத்தில் உருவானவங்க. இப்போ நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு உடன்படிக்கையினால மீட்டு இருக்கிறார். நமக்கு தெரியும், கம்யூனியன் எடுக்கிறோம், உடன்படிக்கையில் மீட்டு இருக்கிறார். இதை பற்றி நான் பின்னாடி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசுவோம். அப்போ அந்த உடன்படிக்கையில் மீட்டெடுத்த இவங்க அங்கே வராங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உடன்படிக்கை பண்ண 2 பேர் வராங்க. இவங்க உடன்படிக்கை பண்ணவங்க மீட்கப்பட்டு பரலோகத்துக்கிட்ட ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் கிட்ட இவங்க வராங்க. இவங்க யாரு? இவரை பார்க்கவே முடியாதவங்க. என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. அப்ப இவங்க எந்த விதமான தகுதி அடைந்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு இருக்கிற ஒரே தகுதி இயேசுவின் ரத்தத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள், அவ்வளவுதான். இந்த உடன்படிக்கை இவங்க பண்ணியிருக்காங்க, அப்பமும் ரசமும் எடுத்திருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை இவரோடு கூட நெருங்கி சேர வைக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஓபன் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த மரணத்தின் வழியாக, மாம்சம் என்கிற திரைச்சீலையின் வழியாக ஓபன் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் அது உள்ள கிட்டி நெருங்கி சேர போறேன் நான் இருந்தாலும், நான் உடன்படிக்கை பண்ணி இருந்தாலும், இவருக்கு எனக்கு எந்த ஈக்குவலும் இல்லை. இவரு பரிசுத்தம் உள்ள தேவன், பயங்கரமான தேவன், அவர் அக்கினிமயமானவர். எனக்கு உடன்படிக்கை பண்ணிட்டேங்கிறது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப். என்கிட்ட வீசா இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, நான் இறங்கி அந்த நாட்டுக்குள்ள போக முடியும். ஆனா அந்த நாட்டினுடைய கிளைமேட்டோ அந்த நாட்டுடைய காரியங்களோ எதுவும் எனக்கு உகந்ததல்ல. நான் அதுக்கு தகுதியானவனும் இல்லை. நான் இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஏத்த ட்ரெஸ், அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருந்தாலும் நான் போகிறேன். எங்க போகிறேன்? அவரை சந்திக்க போகிறேன். அவரை சந்திக்க போகும்போது இவருடைய பரிசுத்தம் என்னை அழிக்காதபடி, இவருக்குள்ள இருக்கிற வல்லமை என்னை அழித்து விடாதபடிக்கு, எனக்கு ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை தேவனோட பண்ணி இருந்தாலும், ஒரு பரிந்து பேசுகிற ரத்தம் இருந்தாலும், அந்த இடத்துல சிங்காசனத்தை சுத்தி ஒரு வில் இருக்கு. அந்த வில் என்னை அழிக்காதபடிக்கு என் பிதாவாகிய தேவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இது என்ன வில்? பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது.
என்ன மரகதம் போல் இருந்தது? மரகதம் போல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆசாரியனாகிய ஆரோனுடைய வஸ்திரத்துல 12 கல்லு செய்ய சொல்றாரு. அவனுடைய பதக்கத்தை செய்ய சொல்றாரு. அந்த 12 கல்லுல ஒரு கல்லு மரகதமாக இருந்ததுன்னு இருக்கு வசனம். ஆண்டவர் அங்க தெளிவா சொல்றாரு, அந்த பதக்கத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரத்துக்கு தக்கதாக நீ 12 செய். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கல்லுப்பா. இஸ்ரவேல்ல 4வது வந்தது யூதா கோத்திரம். 4வதா பையன் பிறந்தது யூதா. முதல்ல ரூபன், சிமியோன், லேவி, யூதா. இப்ப யூதா கோத்திரத்தோடு கூட அதுல வந்தவர், யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். யூதா கோத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ராஜரீகத்தினுடைய கோத்திரம், அரசாள வேண்டியவர். அந்த கோத்திரத்தில் பிறந்து ஒருத்தர் ஆசாரியராக இருக்கிறார். அந்த கோத்திரத்தில் ஒருவர் பிறந்து தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். ஒன்னு ராஜாவா இருக்கணும், இல்ல ஆசாரியனா இருக்கணும். ஆசாரிய கோத்திரம் லேவி கோத்திரத்தை சார்ந்தது. ஆனா யூதா கோத்திரத்தை சார்ந்தவர் ஆசாரியனாய் மாறுகிறார், ராஜாவாகவும் இருக்கிறார். இது என்ன முறைமை? மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த யூதா கோத்திரத்தில் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு உடன்படிக்கை. யூதா கோத்திரத்தில் பிறந்து ரத்தம் சிந்தி ஒரு ராஜா பிரதான ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் அந்த இடத்துல எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியில சிங்காசனத்தை சுற்றி ஒரு வில் இருக்கிறது, ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த கோத்திரத்தில் பிறந்து, யூதா கோத்திரத்தில் பிறந்து பலியாகி எனக்காக அங்கே அது என்னை அழித்து விடாதபடிக்கு சிங்காசனம் சுற்றி நிற்குது. நான் ஏன் தைரியமாய் கிருபாசனத்தை கிட்டி நெருங்கி சேருகிறேன் தெரியுமா? அவர் என்னை அழிக்காதபடிக்கு அந்த வில் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட, எனக்குன்னு யூதா கோத்திரத்தில் பிறந்து ஒருத்தர் ரத்தத்தை சிந்தி என்னை காப்பாற்றி இருக்கிறார். அந்த வில்லு, ஆண்டவரே அந்த உடன்படிக்கையை பாருங்க, என்ன உடன்படிக்கை? என் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி அவர் கொடுத்தாரே அந்த உடன்படிக்கை, அதுக்கு அடையாளமாகத்தான் மரகதத்தில் வில் இருக்கிறது. மரகதம் என்பது யூதா கோத்திரத்தை குறிக்கிற கலர். யூதா கோத்திரத்தில் பிறந்து எனக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தின இந்த அடையாளத்தை பார்க்கும்பொழுது பிதாவாகிய தேவன், நான் உன்னை அழிக்க மாட்டேன். ஏன்? பூமியையும் மாம்சமான யாவரையும் நான் அழிக்காம இருக்கிறதுக்கு காரணம், நான் அழிக்கணும்னு நினைப்பேன், ஏன்னா அது மோசமானது. மாம்சம் மனிதனுடைய இருதயம் கேட்டுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனா அந்த வில்லு வருது பார்த்தீங்களா, அது வந்தோன்னு சொல்லுது, ஐயோ ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்கப்பா, அழிச்சிடாதீங்க. இது மாம்சத்தில் பூமியில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் பரலோகத்தில் எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் எந்த விதத்திலும் பரலோகத்துக்குரியவன் அல்ல, எந்த விதத்திலும் பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவலானவன் அல்ல. அவரோடு கூட நான் சரிக்கு போய் அவர் பக்கத்தில் நிற்க கூட முடியாது, கிருபாசனத்துக்கிட்ட போக கூட முடியாது. ஆனால் அங்கே எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அங்கே ஒரு வில் இருக்கிறது. அந்த வில் எனக்காக பரிந்து பேசுகிறது, அந்த வில் எனக்காக அடையாளமாய் நிற்கிறது, அந்த வில் நான் அழியாதபடிக்கு என்னை பாதுகாக்கிறது. இது கடைசி வரைக்கும் நான் பரலோகத்தில் என்னை நிற்க வைக்குது பாருங்க. சிங்காசனம் இருக்கும்னா வில் இருக்கும், வில் இருக்கும்னா நான் இருப்பேன். ஏன்னா அந்த வில் என்னை அழியாதபடி பாதுகாக்கும். இதற்கு பேர் தான் நித்திய உடன்படிக்கை. ஏன் தெரியுமா? பூமி இருக்கிற வரைக்கும் தான் வில் இருக்கும். பூமியே அழிஞ்சிருச்சுன்னா அந்த உடன்படிக்கைக்கு வேலிடிட்டி இல்லை. வில்லு வந்தும் பிரயோஜனம் இல்லையா? பூமியே இல்லைப்பா, அதுக்கப்புறம் அந்த வில்லை வச்சு என்ன பண்ணுறது? ஆனால் பரலோகம் கண்டிப்பாக இருக்கும். பரலோகத்தில் போகிற நீங்களும் நானும் நித்தியமாக இருக்க போகிறோம். நித்தியமாக இருக்க போகிற நீங்களும் நானும் அங்கே நித்தியமாக இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த வில் நமக்காக எப்பொழுதும் அங்கே நிற்கும். சிங்காசனம் சுற்றி ஒரு மரகதம் நின்று கொண்டே இருக்கும். இந்த மாம்சத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் நோவாவோடு கூட பண்ணதும், ஆபிரகாமோடு கூட பண்ணதும், ஈசாக்கு யாக்கோபோடு கூட பண்ணதும், இஸ்ரவேலோடு பண்ண உடன்படிக்கை எல்லாம் நித்திய உடன்படிக்கை என்று பூமியில சொல்லப்பட்டது. உண்மையான நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் உன்னோடும் என்னோடும் தான் பண்ணியிருக்கிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து பரிந்து பேசுகிற ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை பூமி இருக்கிற வரைக்கும் தான் இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கை. பூமி இருக்கிற வரைக்கும் தான் மாம்சத்துக்கான உடன்படிக்கை. மாம்சம் இருக்கிற வரைக்கும் தான் விருத்த சேதனம். ஆனால் பரலோகம் இருக்கிற வரைக்கும், அந்த வில் இருக்கிற வரைக்கும் நமக்கான உடன்படிக்கை இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் நாம் நித்தியமாய் அவர்களோடு கூட சேரப்போகிறோம். இந்த உடன்படிக்கையை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதுதான் உண்மையிலேயே நித்தியமான உடன்படிக்கை.